11th set of mathematics chapter 1 exercise 1.1 question number 1. Write the following in roster form னு சொல்லிட்டு ஒரு 4 சம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா x belongs to natural number such that x square less than 121 and x is a prime. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா x வந்து நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும். அந்த எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 121க்கு கீழே தான் இருக்கணும். அண்ட் அது எக்ஸ்ன்னு ஒரு ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். ஸோ 3 கண்டிஷன், இந்த 3 கண்டிஷனும் நம்ம அப்ளை பண்ணிய மாதிரி பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் ஸ்கொயர் நம்பர்ஸை எடுக்க போகிறேன். ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2 2 சார் 4, 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9, 4 ஸ்கொயர் வந்து 4 4 சார் 16, 5 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5 5 சார் 25, 6 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 6 6 சார் 36, 7 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 7 7 சார் 49. அதாவது 121 வரது வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. 8 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 8 8 சார் 64, 9 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9 9 சார் 81, 10 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 100, 10 10 சார் 100, 11 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 121, 11 into 11 121. ஸோ பாருங்கள், இது 121 கிட்ட வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு 121 கீழே என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது கூட எடுக்கக்கூடாது. அப்போது அந்த 11 ஸ்கொயர் தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் அது எப்படி எடுக்கணும்னா அது எக்ஸ் நம்பராக தான் எடுக்கணும். அதாவது ஸ்கொயர் நம்பர் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவையான எக்ஸ் ஆகும். எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கும் பார்க்கும்போது எக்ஸ்ன்னு சொல்லி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக இருக்கும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது 10. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரைம் நம்பர்ஸை பார்க்கணும், நேச்சுரல் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 2 கண்டிஷனையும் பார்க்கணும். ஸோ இப்படி ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதிட்டு இதில் 11 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 121 ஈக்குவலாக வந்துடும். ஸோ அது வரப்படாது, ஏன்னா லெஸ் தேன் கொடுத்துறாங்க. ஸோ லெஸ் தேன் சொல்லும்போது அதை மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. 10 ஸ்கொயர் வரையில் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 10 ஸ்கொயர் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணும் போது அது 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்கொயர்னா அந்த 10 ஸ்கொயர் 10 வந்து 2 மற்ற பண்ணி தான் உங்களுக்கு 100 கிடச்சி. 10 ஸ்கொயர் எடுத்து தான் உங்களுக்கு 100 கிடச்சி. ஸோ அதை நீங்கள் 10 தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 10 9 இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை தான் எடுக்கணும். ஸோ அதில் ப்ரைம் நம்பர்ஸை பார்த்து எடுங்க. 1 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையவே கிடையாது. ப்ரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர் அண்ட் 7 ப்ரைம் நம்பர். 9 பார்த்தீங்கன்னா 3 3 7 வரும். ஸோ 9 வந்து கிடையாது, 9 கிடையாது ப்ரைம் நம்பர். மிச்சம் ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே ப்ரைம் நம்பர் கிடையாது, நம்ம நல்லாவே தெரியும். ஸோ அதான் உங்களுக்கு ரெட் மார்க்கர் போட்டு அதெல்லாம் வெட்டியிருக்கேன். ஸோ மிச்சம் இருக்க இந்த 4 நம்பர்ஸும் நீங்கள் ஒரு செட்டாக எழுதணும். அப்போது ஏ ஈக்குவல் டு இந்த செட்டு ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 4 நம்பர்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதப்படாது. 4 நம்பர்ஸ் அந்த ரவுண்ட் பண்ணிக்க பாருங்கள், அந்த 4 நம்பர்ஸ் 2 3 5 7. ஸோ இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு செட்டோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட். த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், the set of all positive roots of the equation x minus 1 x plus 1 x square minus 1. இதோட எல்லா பாசிட்டிவ் ரூட்ஸும் தராங்க. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன். இது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா x minus 1 into x plus 1 into x square minus 1 equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ x minus 1 equal to 0 ஈக்குவேட் பண்ணுங்கள், x plus 1 equal to 0 ஈக்குவேட் பண்ணுங்கள், x square minus 1 equal to 0 ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த -1 ரைட் ஹேண்ட் சைட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இதில் +1 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஆப்போசிட்டில் போயிடும். +1 ரைட் ஹேண்ட் சைட் பண்ணால் -1, -1 ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா +1. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா x is equal to 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா x is equal to -1. அது x square minus 1 equal to 0 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து x square minus 1 square that is equal to 0, x minus 1 into x plus 1. இப்போ இதிலே ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். x minus 1 equal to 0 and x plus 1 equal to 0. இதில் பார்த்தீங்கன்னா x is equal to 1, இதில் பார்த்தீங்கன்னா x is equal to -1. ஸோ இதுதான். ஸோ ரெண்டு கிடச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா you need to do இதில் பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸை மட்டும் பாருங்கள், பாசிட்டிவ் ரூட்ஸை மட்டும் பாருங்கள். ஸோ what are the positive roots here? +1 வந்து பாசிட்டிவ் ரூட்டு, நீங்கள் -1 இருக்குது அது வராது, +1 தான் இங்கேயும் பாசிட்டிவ் ரூட். ஸோ ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. அது இந்த செட்டை பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் ரூட்டு ஒன்றத்தையும் நீங்கள் வந்து செட்டாக எழுத வேண்டியது. ஸோ b ஈக்குவல் டு 1 மட்டும்தான் இதில் வரும். செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் இதில் கொஸ்டின் நம்பர் 3. x belongs to natural number 4x plus 9 less than 52. ஸோ அந்த 4x plus 9 எடுத்துக்கோங்க. x வந்து நேச்சுரல் நம்பராக தான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 9 எக்ஸை கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் என்னென்ன வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4x 52 minus 9, அது வந்து +9 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -9 வேலை. ஸோ 4x less than 52 9 செப்பரேட் பண்ணுங்கள், 12 இது 4. அப்போ இது என்ன வரும்? 3 4 43 வருதா? ஸோ x less than 43 divided by 4. இதை டிவைட் பண்ணி பாருங்கள் 43 4ஆல். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது 4, இது 0 3. ஸோ இது 1 0 போட்டிங்கன்னா ஒரு 0 கீழே இருக்கலாம், பாயிண்ட் போட்டுக்கோங்க. 13 28 7, ஏன்னா 7 4 28. இது வந்து 2 0
2 0 போட்டிங்கன்னா 5 4 சார் 20 லாஸ்ட் ரிமைண்டர் 0 வச்சிடும். ஸோ அப்போ 10.75 வருது. டிவைட் பண்ணி பார்த்தா 10.75 இருக்குது. அப்போ ஸோ அதுக்கும் லெஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுலேயும் நேச்சுரல் நம்பர் தான் எடுத்துன்னு கொடுத்தாங்க. நேச்சுரல் நம்பர் ஒன்லி எக்ஸ்பிலான்ஸ் நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நேச்சுரல் நம்பர் மட்டும் வர மாதிரி உள்ளதை செட் பண்ணால் எடுத்துணும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 10.75னா 10.75 லெஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் 10 எடுக்கலாம். 10 வந்து நேச்சுரல் நம்பர் தானே. ஸோ அதை எடுக்கலாம். 10.75க்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10.75 வந்து 10 விட அதிகம். ஆனால் 11 போகக்கூடாது. ஸோ அப்போ 1 to 10 வரைக்கும் நீங்கள் அது செட்டு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த சம்ம நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது இந்த 4x + 9 எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது டெசிமல் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 10.75 வருது. அந்த 10.75க்கு கீழே உள்ளது 10 வந்து இதோட கீழே தான் வரும். 10.75 கீழே தான் 10.75 ஆகும் அதோட வேல்யூ. 10/3/4 கூட நீங்கள் 10.75 சொல்லலாம். 10.75. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 உட்பட தான் வரும். அப்போ 10 வரைக்கும் இல்லை நேச்சுரல் நம்பர்ஸே அவ்வளோ எழுதிட்டிங்கன்னா இது சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 4. x such that x minus 4/x plus 2 equal to 3. x belongs to real number minus set of minus 2. ஸோ ஃபோர்த்துக்கு x minus 4/x plus 2 வந்துட்டாங்க. அதில் x வந்து நாட் ஈக்குவல் டு -2 வந்துட்டாங்க. அதாவது ரியல் நம்பரில் எதுனாலும் எடுக்கலாம். ஆனால் வந்து என்ன வரக்கூடாது x வந்து -2 நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் -2 போட்டு பாருங்க. -2 + 2 0 வருமா? கீழே எங்கேயா 0 உங்களுக்கு வருமா? வராது. அப்படின்னா இன்ஃபினிட்டியில் வரும், ரியல் நம்பரில் வராது, இன்ஃபினிட்டியில் வரும். ஸோ அப்போது நம்பர் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் -2 போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து அப்படின்னா என்ன எக்ஸாக இருக்குன்னு உள்ளதான் கேட்டிருக்காங்க. ஸோ அது எக்ஸ் வந்து -2 வரக்கூடாது. ஸோ அப்படி வரும்போது இந்த நம்பருக்கு சால்வ் பண்ணணும். இது அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ x - 4/x + 2 = 3 இது ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா டிவைடில் இருக்க ஈக்குவல் ரைட் சைட் போகும்போது அது மல்டிப்ளைல வரும் 3 × x + 2. ஸோ அப்போது x - 4 = 3x + 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எக்ஸெல்லாம் ஒரு சைட் கொண்டு வாங்க. அது x வந்து பாசிட்டிவில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரைட் சைட் கொண்டு போயிட்டு அந்த 6 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. ஸோ 3x - x = -4 - 6ன்னு வந்துடும். அது 6 வந்து பாசிட்டிவ்ல அதில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவில் போயிடும். அந்த x வந்து பாசிட்டிவ் ரைட் ஹேண்ட் சைட் போனால் நெகட்டிவில் போயிடும். ஸோ அதான் இது 2x = -10 வருதா, x = -5. ஸோ அப்போது சொல்யூஷன்ஸ் என்னென்னு எழுதும்போது the solution is x = 5. ஏன்னா இதோடைய சொல்யூஷன் தான் எக்ஸோடைய வேல்யூ தான் உங்களுக்கு செட்டுன்னே விட்டுறாங்க. இந்த பாருங்கள் இந்த விட்டுறாங்க பாருங்கள் x such that x - 4/x + 2 = 3. ஸோ x வந்து என்னவா இருக்கணும்னா இது இருக்கணும். x - 4/x + 2 = 3 என்னவோ அதோடைய எக்ஸோடைய சொல்யூஷனாக இருக்கணும். அது x வந்து -2 வரக்கூடாது மட்டும் கொடுத்துட்டாங்க. -2 இல்லாத -2 நம்மள வரலாம். நம்ம வந்திருக்க நம்பர் தான் -5 வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக செட் அடிக்கலாம். இதே -2 வந்துன்னா எழுதப்படாது. -5 வந்ததுன்னா நீங்கள் டேரக்டாக என்ன செஞ்சிடலாம். அதுபோல் நீங்கள் போட்டு எழுதினா தட் இஸ் தான் ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.